வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தில் தமிழர்களின் பூகோள கரிநாள் போராட்டங்கள், தாயகத்தின் அறவழியை தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளிலும் எழுச்சி. ஒற்றையாட்சிக்குள் மட்டும் அதிகார பகிர்வு என ரணில் அறிவிப்பு. நாட்டை பிளவுபடுத்த விடப்போவதில்லை எனவும் சுதந்திர தின சூளுரை. கொழும்பிலும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் போராட்டம், காலிமுகத்திரல் போராட்டக்காரர்களும் பங்கேற்பு. பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் காலமானார். குரலால் நினைவு கூறப்படுவார் என பிரதமர் மோடி இரங்கல். சீனாவுக்கான விஜயத்தை இடைநிறுத்தினார் ஆண்டனி பிளிங்கன். கண்காணிப்பு பலூனை பறக்கவிட்டமைக்கு எதிர். இனி விரிவான செய்திகள். இலங்கை தீவின் இன முரண்பாட்டை உள்ளூரிலும் தமிழ் மக்கள் வாழும் புலம்பெயர் நாடுகளிலும் பகிரங்கமாக வெளிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின நாள் இன்று கடந்து வருகின்றது. இன்று காலை ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் பிரதான சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் தமிழர் தாயக பகுதியில் நீதி கோரும் போராட்டங்கள், பணி புறக்கணிப்பு மற்றும் இயல்பு வாழ்வு முடக்கத்துக்குரிய வகையில் இந்த நாள் இருந்ததை ஐபிசி தமிழின் செய்தி பிரிவிற்கான இன்றைய ஊடக களப்பணியில் என்னால் நேரடியாக அவதானிக்க முடிந்தது. வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பை நோக்கிய பேரணியில் ஆரம்பத்தில் தமிழ் மக்களின் நீதிக்கான தார்மீக கோரிக்கை மற்றும் அறவழி சீற்றங்கள் வலுவாக இருந்தது. 75வது சுதந்திர தினம் மிகவும் கோலாகலமாக, மிகவும் பிரம்மாண்டமான எடுப்பில், இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மிகவும் மந்தமான நிலையில் இருக்கின்ற நிலையில் மிகவும் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர்களுக்கான தீர்வுகள் முடக்கப்பட்டு, தமிழர்களுக்கான தீர்வுகள் இதுவரை வழங்கப்படாத நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு எதிர்கொள்கின்ற தமிழர்களுக்கு மத்தியில் தமிழர்களுக்கான தீர்வை வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு பேரெழுச்சி நிகழ்வொன்றை பேரணியாக நடத்த காத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் நாங்கள் தற்போது யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியான அடக்குமுறைகள், ஆக்கிரமிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கிலிருந்து கிழக்கு வரையான பேரணி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முன்றலிலிருந்து காலை 10 மணியளவில் ஆரம்பமாகியிருந்தது. தமிழர்களின் அடிப்படை உரிமைகளான தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்பவற்றை வென்றெடுக்கும் நோக்கில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், சமூக அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒன்றிணைந்து இந்த பேரணியை ஆரம்பித்துள்ளனர். போராட்டத்தின் ஆரம்பத்தில் உரையாற்றிய வேலன் சுவாமிகள், தமிழர்களின் அடிப்படை கோரிக்கைகளான தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்பவற்றை வென்றெடுக்கும் நோக்கில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் என பிரகடனப்படுத்தி இன்றைய தினம் வடக்கிலிருந்து கிழக்கு வரையான உரிமை பேரணியை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், சிவில் சமூகங்கள் என்ற ஏற்பாட்டிலே இன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் என்ற அடிப்படையிலே கடந்த 75 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தருணத்திலே இன்று இப்பொழுது யாழ் பல்கலைக்கழக முன்றலிலே ஆரம்பமாக இருக்கின்ற இந்த எழுச்சி பேரணி தமிழர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளான தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்றவற்றை வலியுறுத்தி மற்றும் இன்று எதிர்கொள்ளுகின்ற அனைத்து அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வேண்டும், இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பேரணி முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் உங்கள் இடங்களுக்கு இந்த பேரணி வரும் பொழுது நீங்கள் பேரெழுச்சியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும், இணைந்து கொள்ள வேண்டும். கட்சி, மதம், பிரதேசம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். பேரணி பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமாகிய நேரத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர், புலனாய்வாளர்கள் தடுத்து நிறுத்திய நிலையிலும் தடைகளை தாண்டி பேரணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பேரணியை தொடர்ந்து முன்னெடுத்த நிலையில் காவல்துறையினர், புலனாய்வாளர்கள் குழப்பம் நோக்கில் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தல்களையும் விடுத்து அச்சுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமாகிய பேரணி நாச்சிமார் கோவிலடியூடாக பிரதான தபால் அலுவலகம், தமிழாராய்ச்சி மண்டபம் வரை சென்று
அங்கு நினைவஞ்சலி செலுத்திய பின்னர் தொடர்ந்து வைத்தியசாலை வீதி வழியாக கச்சேரியடியை சென்று பின்னர் செம்மணியை சென்றடைந்தது. 74ஆம் ஆண்டு 4வது தமிழராட்சி மாநாட்டு நிறைவிலே நடத்தப்பட்ட இந்த படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் உள்ளத்திலே நினைத்து இந்த பேரணியிலே அவர்களுடைய ஞாபகார்த்தமாக தமிழின அழிப்பிற்காக நீதி வேண்டியும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகள் அழிப்புகள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கிய மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியிலே இப்பொழுது இந்த தமிழராட்சி மாநாட்டு நிறைவு நாளிலே படுகொலை உண்டவர்களுடைய இந்த நினைவு தூவிலே நாங்கள் சிரம் தாழ்த்தி அஞ்சலி செய்கின்றோம். தமிழர்களின் உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்தும் நீடிக்கும். சர்வதேசமே ஸ்ரீலங்கா அரசின் அடக்குமுறைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றதா, காணாமல் போனோருக்கு நீதியை பெற்றதா, எங்கள் நிலம் எமக்கு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். இதன்போது தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் போராட்டத்திற்கு ஆதரவு வேண்டி கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டம் மட்டுமில்லை, அனைத்து போராட்டத்திலையும் அவர்கள் கையிலே எடுக்க வேண்டும். அப்படி இளைஞர்கள் எடுத்து போராடுகின்ற போராட்டங்கள் நிச்சயமாக வெற்றி அளிக்கும். அதற்கு நாங்கள் பின்னணியிலே அவர்களோடு சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டிலே இளைஞர்கள் தான் இப்பொழுது தங்களுடைய கையிலே அனைத்து விடயங்களையும், அரசியலாக இருக்கலாம், எல்லா விடயங்களாக இருக்கலாம், இளைஞர்கள் தங்களுடைய கையிலே அதை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மண்ணை, எங்களுடைய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் விரைவில் பெற முடியும். ஆகவே எங்களுடைய சுதந்திரம் என்பது எங்களுடைய இளைஞர்கள் போராடுகின்ற, அவர்களுடைய கையிலே எடுத்து போராடுகின்ற ஒரு நிலை வருகின்ற போதுதான் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஆகவே நான் இந்த சந்தர்ப்பத்தில் அறைகூவல் விடுகிறேன். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் ஒரு இன ரீதியான அழிப்புக்கும் ஆளாய்கொண்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழருடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது, தமிழருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, தமிழருடைய மத அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. இதற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த இந்த முழுமையான போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு வழங்குவதோடு மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஈடுசெய் நீதியாகவும் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் செல்ஃப் டிட்டர்மினேஷனிலும் ஈழத்தமிழகத்துக்கு வேறு வழி இல்லை. இந்த நாட்டிலே நாங்கள் சமமாக வாழ வேண்டுமாக இருந்தால் சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களிடம் நாங்கள் பிச்சை கேட்க முடியாது. சர்வதேசத்தின் ஆதரவுடன் இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இவ்வாறான பேரணிகள் போன்ற உலக நாடுகளுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் இந்த செய்தி நாங்கள் சொல்கிற உரத்த செய்தி. நாங்கள் அடிமை வாழ்வை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம். நீங்கள் சுதந்திரமாக இருப்பது போல நாங்களும் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம் என்ற செய்தியைத்தான் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய நாட்டின் 75வது ஆண்டு தினத்திலே இலங்கைக்கு ஏகாதிபத்தியவாதிகள் போர்த்துகீசர், ஹொல்லாந்தர், ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னர் நாங்கள் ஒரு தனி தேசமாக, தனி நாடாக, தனி ராஜ்யமாக வாழ்ந்திருக்கிறோம். அதே போல அந்த இழந்த ராஜ்யத்தை மீள பெற்று நாங்கள் ஒரு தனி அடையாளத்துடன் வாழுவதற்கான செய்திதான் இன்றைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி சொல்லப்படுகிறது என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க தமக்கான நீதியை வேண்டியுள்ளனர். எங்களிடம் ஒப்படைத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலக்க மாட்டோம். நாங்கள் வீடு வழியில் இருப்போம். எங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட போய் அங்கே இராணுவம் அறிவித்து அவையோட படிப்புகளை கொடுத்து அவையோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கினோம் இந்த இராணுவம். ஆனால் அதையும் தடை நிறுத்தவோடும். ரெண்டாவது இந்த ஏழை வறிய குடும்பங்களை, கணவன்மார்கள் அந்த குடும்பங்களுக்கும் ஒரு போதிய உணவு திட்டமும் இல்லாமல் சின்ன வறுமை கோட்டுக்கு சிராசுகளும் சின்ன வயசிலேயே இளம் பிஞ்சில்கள அந்த புள்ளியை சத்துணவு இல்லாமல் மாண்டு மடிகிறார்கள். அதுகளுக்கும் அந்த புள்ளிகளுக்கும் உதவி செய்ய வேணும். தமிழர்களுக்கு எங்களுடைய கரிநாளாக நான் அனுசரிக்கிறோம். நாங்கள் இங்கேருந்து எங்களோட பயணம் கிழக்கு நோக்கி பயணிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பெண்கள், நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட உபதலைவி பேசுகிறோம். எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட உறவுகளையும் கூட இன்றைக்கு கண்ணீரோடு நாங்கள் எனக்கு இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம்.
இதுதான் நான் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். எங்களுக்குள் சரியான ஒரு நீதியை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும். அந்த கண்ணீரோட இந்த பயணத்தின் சம்மளியில் அவ்வளோ பேர் போனது அது மறக்க முடியாத ஒரு சம்பவமாக எனக்கு இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமாகிய பேரணி செம்மணியை அடைந்து அங்கிருந்து நாவற்குழி, சாவகச்சேரி, கொடிகாமம், மிருசுவில், பளை, ஆணையிறவு, பரந்தனூடாக கிளிநொச்சியை சென்றடைந்து முதலாம் நாள் உரிமை பேரணி இரணைமடுவில் நிறைவடைந்துள்ளது. இரண்டாம் நாள் பேரணி நாளை காலை 9 மணிக்கு பரந்தனில் ஆரம்பமாகி வவுனியா மற்றும் மன்னார் எழுச்சி அணிகளை இணைத்து முல்லைத்தீவு நோக்கி புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்தை கரிநாள் என பிரகடனப்படுத்தி தமிழர் தாயக பகுதிகளில் பூரண முழு வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக நிலையங்கள், போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவோர், திரையரங்குகள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் முழு வேலை நிறுத்தத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இதனால் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு யாழ்ப்பாணம் நகரிலுள்ள பகுதிகளில் வெறிச்சோடி காணப்பட்டதுடன் பேருந்து சேவைகளும் இடம்பெறவில்லை. அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடிகள் கட்டி எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி புகலிட நாடுகளில் நீதி கோரும் ஒன்று கூடல்கள் மற்றும் சமூக வலைதள பரப்புரைகள் இன்றும் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பிரதியொன்று தீயிடப்பட்டிருந்தது. பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் முன்றலில் இன்று முற்பகல் முதல் பிற்பகல் வரை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட ஒன்று கூடலில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் தூதரகத்தின் ஸ்ரீலங்கா தேசிய கொடி பறக்கவிடும் கம்பத்திற்கு அருகில் கருப்பு பலூன் கொத்துக்கள் பறக்கவிடப்பட்டிருந்தன. இதன் பின்னர் தூதரக வளாகத்தில் இருந்து பாதுகாப்பு பிரிவினர் அகற்றியதாக தெரிகின்றது. அதேபோல் பாரிஸ் நகரின் லா ரிபப்ளிக் எனப்படும் சுதந்திர சதுக்கத்திலும் ஜெர்மன் தலைநகரிலும் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளன. பாரிஸில் இன்று மாலை 3 மணிக்கு இடம்பெற்ற ஒன்று கூடலில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஐரோப்பிய நகரங்களில் போராட்டங்களை அடுத்து தற்போது கனடாவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள உரிமை பேரணிக்கு ஆதரவு வழங்குமாறு முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த 75வது வருஷத்திலே அவர்கள் எங்களை கொன்று குவிக்கப்பட்டு எங்களை பிடித்து சிறைச்சாலைகளை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக கொண்டாடுகின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு அது சுதந்திரம் தான். ஏன்னா தமிழர்களை அடக்கி ஒடுக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்ற இந்த சுதந்திர நாளை கரிநாளாக ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் இன்றைய நாள் அனுஷ்டிக்கின்றோம். அந்த நேரத்திலே இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து இந்த சுதந்திர நாளை முன்னிட்டு கரிநாளாக கூறப்பட்டு இந்த போராட்டம் கொண்டு வந்து கொண்டு நிற்கின்றது. எமக்கான நீதி கிடைக்கணும், தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கணும், தமிழர்களுக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும், தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் விட்டதை கருத்தில் கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள், அரசியல் பிரதிநிதிகள், மத குருக்கள், வெறுந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதும் போலீஸ் தடைகள் உத்தரவுகளை தாண்டி அது பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுதந்திரமான நாட்டிலே நின்று போலீஸ் தடை போடுவான், தடைகள் போட்டு போராட்டத்தை மறைப்பார். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்திற்கு எதிராக தமிழர் தாயகத்தின் ஏனைய பகுதிகளிலும் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய முல்லைத்தீவு, மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் கரிநாள் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. மன்னார் மாவட்டத்தில் சுதந்திர தினத்திற்கு எதிரான கரிநாள் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் VS சிவகரன் தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டம் இடம்பெற்று மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் அருட்தந்தியர்கள், இளைஞர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தமிழ் உணர்வாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருப்பு நிற கொடிகளை ஏந்தியவாறு கைகளை சங்கிலியால் கட்டி வாய் மற்றும் மூக்குகளை கருப்பு துணிகளால் மூடிய பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளுடன் சுதந்திர தினத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் இறுதியில் கைகளில் பதாகைகளையும் கருப்பு கொடிகளையும் ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் மன்னார் பேருந்து நிலைய வளாகம் முழுவதும் ஊர்வலமாக சென்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
இன்று காலை 11 மணியளவில் முல்லைத்தீவு சந்தைக்கு அருகாமையிலிருந்து ஆரம்பமான கவனஈர்ப்பு பேரணி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நிறைவடைந்தது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி காண்டீபன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக கருப்பு கொடி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதில் பல்கலைக்கழக மாணவர்கள், காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள், குடிசார் அமைப்புகளின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை மக்களுக்கு சுதந்திரம் இல்லை எனும் துணிப்பொருளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த அமைதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது அமைதி போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு கருதி குறித்த இடங்களில் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். கொழும்பு மருதானை பகுதியில் நேற்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்யுமாறு போராட்டக்காரர்கள் கோரியுள்ளனர். அத்துடன் மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்துமாறும் பயங்கரவாத தடை சட்டத்தை மாணவர்கள் மீது பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலியேவும் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேரணிகள் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை தடுத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மெரிகானை தலைமையக காவல்துறையினரால் நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு அமைவாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அமைதியான முறையில் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு இந்த தடை உத்தரவின் ஊடாக எந்தவித இடையூறுகளும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளிலும் இன்றைய தினம் ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அரசு அலுவலகங்கள் மற்றும் திணைக்களங்களினால் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின நிகழ்வின் வடக்கு மாகாண மாவட்ட நிகழ்வு யாழ்ப்பாணம் துரையப்பா மைதானத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற தேசிய சுதந்திர தின நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், மாகாண திணைக்களத்தின் தலைவர்கள், காவல்துறை மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை மன்னாரில் சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டது. இதன்போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து தமிழ், சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் ரூபபதி கேதீஸ்வரன் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது மரக்கன்றுகள் நடப்பட்டதுடன் சிரமதான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வவுனியா நகரசபை மைதானத்திலும் மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத் சந்திர தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் கலந்து கொண்டார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் பிமலநாதன் ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அத்துடன் மாவட்ட செயலக வளாகத்தில் பயன் தரு பழக்கன்றுகளை நாட்டி வைத்ததுடன் வறுமை கோட்டின் கீழ் வாழும் தெரிவு செய்யப்பட்ட சில குடும்பங்களுக்கு உளுந்து வழங்கி வைக்கப்பட்டது. தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் காணிகளை மீள கையளித்தல், கைதிகளை விடுதலை செய்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஒற்றை ஆட்சிக்குள் அதிகபட்ச அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினமான இன்று இலங்கை மக்களுக்காக விசேட உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு தேவையான கடினமான பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நெருக்கடியை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் நாம் குறுகிய அரசியலில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும். நாம் ஒரு தாயின் பிள்ளைகளாய் ஒற்றுமையாக இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும். சவாலை வெற்றி கொள்ளும் பாதையை வலுப்படுத்த நம்மால் முடிந்தளவு பங்களிப்பு வேண்டும். அனைத்து வேற்றுமைகளையும் புறந்தள்ளிவிட்டு இலங்கையர்களாக நாம் அனைவரும் முன்னேறி செல்ல வேண்டும். அதன் மூலம் வலுவான புதிய பொருளாதாரம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்.
அதற்கான அடிப்படை பணிகளும் அடித்தளமும் தற்போது தயார்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு தேவையான கடினமான பணிகளை நாங்கள் வெற்றிகரமாக செய்து வருகிறோம். விரைவில் அவர்களின் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறோம். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதால் மட்டும் எம்மால் திருப்தி அடைய முடியாது. ஒட்டுமொத்த கட்டமைப்பிலும் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அரசியல் முறைமை, நாடாளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம், அரசு பொறிமுறை ஆகிய அனைத்து துறைகளும் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் விசேடமான பிரச்சனைகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான அமைச்சரவை உபகுழுவை ஏற்கனவே நியமித்துள்ளோம். அங்கு எடுக்கும் தீர்மானங்கள் மற்றும் நடைமுறைப்படுத்தப்படும் காலப்பகுதி அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிக்கப்படும். அவர்களது கருத்துப்படி அந்த பணிகள் முன்னெடுத்துச் செல்லப்படும். காணிகளை மீள கையளித்தல், கைதிகளை விடுதலை செய்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். அதுபோன்றே ஒற்றையாட்சி அரசில் அதிகபட்ச அதிகார பகிர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நான் முயற்சிப்பது மேலோட்டமாக தெரிகின்ற நோய்க்கு வலி நிவாரணங்களை வழங்க அல்ல. நோயின் மூலகாரணியை நிவர்த்தி செய்யவே முயற்சிக்கின்றோம். அது சிரமமானது, மிகவும் கடினமானது. எனினும் நாம் செல்ல வேண்டிய ஒரே வழி அதுதான். ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 588 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்று புனர்வாழ்வு அளிக்கப்படும் கைதிகளும் இதில் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலைகளில் நன்னடத்தையுடன் செயற்பட்ட 31 கைதிகளும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பின்னர் நாளை விடுதலை செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து 8 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். இவர்களில் 7 ஆண் கைதிகளும் ஒரு பெண் கைதியும் உள்ளடங்குவர். இதேவேளை வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண் கைதி உட்பட 5 விடுவிக்கப்படுகின்றனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ். இந்திரகுமார் தலைமையில் பிரதான சிறைச்சாலை சிறை காவலர் சந்திரஸ்ரீ மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பங்கு பெற்றுதலுடன் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் தனது 78வது வயதில் காலமானார். அவர் தனது வீட்டில் தவறி வீழ்ந்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாணி ஜெயராமின் மறைவிற்கு இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஆடம்பர செலவில் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடியுள்ளது. இதே சமகாலத்தில் தமிழ் மக்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வின்றி நீதி வேண்டி இன்றும் வீதிகளில் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தொடர்பான தொகுப்பு அடுத்து வருகிறது. இலங்கை தன் மீதான வெவ்வேறு குடியேற்றவாத காலப்பகுதிகளை கடந்து இறுதியாக பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற காலப்பகுதிக்கு இன்றுடன் 75 ஆண்டுகள். இலங்கையில் இடம்பெற்ற சுதந்திர போராட்டங்கள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், ராஜதந்திர நகர்வுகள் எல்லாம் சேர்ந்தே இலங்கையின் சுதந்திரம் அன்று கைகூடியது. இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய ஆங்கிலேயர்கள் அதற்கு மறுபெரிடம் இலங்கை தீவையும் கலற்றிவிட்டனர். இலங்கையின் சுயாட்சிக்கான ஆரம்ப நிகழ்வு அதன் முதலாவது நாடாளுமன்ற உருவாக்கத்துடன் பிரித்தானிய இளவரசர் ஹென்றி மற்றும் இலங்கையின் முதலாவது பிரதமர் டி.எஸ். சேனநாயக்க ஆகியோரின் பிரசன்னத்துடன் ஆரம்பமாகிய இந்த காலம் மறுபுறத்தே குடியேற்றவாத காலத்திற்கு முன்னர் தனித்தனி ராஜ்யங்களாக இருந்த தமிழர்களின் அரசுகளும் பலபந்தமாக சிங்களத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தமிழர்களின் மீதான ஒடுக்குமுறைகளின் காலமானியின் நாசகாரத்தை விவரிக்க வேண்டியதில்லை. முள்ளிவாய்க்கால் படுகொலை என தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட வடுக்கள் இன்றும் ஆறா துயரத்துடன் காணப்படுகிறது. இவ்வாறு சிங்கள ஆட்சித் தலைவர்கள் திட்டமிட்டு மேற்கொண்ட தாக்குதலின் எதிர்வினைகளை ராஜபக்ச சிங்கள அரசு கடந்த வருடம் எதிர்கொண்டது. அதன் பின்னரான காலமானி இப்போது 2023ஆம் ஆண்டு சுதந்திர தினம் மக்கள் ஆணையின்றி ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெறுகிறது. தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் சர்வதேச அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் கண்துடைப்பு வேலைகளை மேற்கொள்கின்றார். சுதந்திர இலங்கை என பெருமை கொண்டாலும் தமிழருக்கான சுதந்திரம் கிடைப்பதிலேயே அது முழுமை பெறும்.
2023ஆம் ஆண்டு இலங்கை இன்று 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் தமிழர் தாயகத்தில் கரிநாளாக பிரகடனப்படுத்தி போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏன் இந்த நிலை? தமிழர்களுக்கான நீதி கிடைக்குமா? இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சம உரிமை இல்லையா? நீதி வேண்டி வீதிகளில் போராடும் தமிழ் மக்களுக்கு எப்போது நிரந்தர தீர்வு? இவ்வாறு பல வினாக்களுக்கு விடை தெரியாமல் தொடர்கின்றது தமிழ் மக்கள் பிரச்சனை. எப்போது சிங்கள ஆட்சித் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுக்கின்றார்களோ அப்போதே தமிழ் மக்களுக்கான சுதந்திர தாகம் தீர்ந்து அனைத்தின மக்களுடன் ஒன்றாக சுதந்திர தினத்தை கொண்டாடுவார்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பிளவுபடுத்த விடப்போவதில்லை எனவும் சுதந்திர தின சூளுரை. கொழும்பிலும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் போராட்டம். காலிமுகத்திரல் போராட்டக்காரர்களும் பங்கேற்பு. பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் காலமானார். குரலால் நினைவு கூறப்படுவார் என பிரதமர் மோடி இரங்கல். சீனாவுக்கான விஜயத்தை இடைநிறுத்தினார் ஆண்டனி பிளிங்கன். கண்காணிப்பு பலூனை பறக்கவிட்டமைக்கு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.